இந்து நின் சிந்தை நீரறிவீர், எந்த நின் பாதை முன்னறிவீர், எந்த நின் சிந்தை நீரறிவீர், எந்த நின் பாதை முன்னறிவீர். நல்ல பாதை நடந்திட நாதனே என்னை நான் அர்ப்பணித்தேன். நல்ல பாதை நடந்திட நாதனே என்னை நான் அர்ப்பணித்தேன். ஒப்புவித்தேன் ஐயனே, உம் சித்தம் செய்ய தந்தேனே. முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன், ஏற்று கொள்ளும் இயேசுவே. முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன், ஏற்று கொள்ளும் இயேசுவே. ஒப்புவித்தேன் ஐயனே, உம் சித்தம் செய்ய தந்தேனே. வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் பெற்ற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே என்னோடு கூட இன்றைக்கு ஜெப வேளையில் கலந்து கொள்கிற எல்லாருக்கும் மனமாற வாழ்த்துக்கள் கூறுகிறேன். தேவ சமூகத்தில் சேருவதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த பாக்கியமான வேலையை எண்ணி ஆயிரம் கோடி துதிகளை செலுத்தி ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படவும் நாம் சந்தித்திருக்கிற இந்த கொஞ்ச நேரத்தில் தமது மகத்துவமுள்ள கிருபையின்படி நமக்குள்ளே கிரியை செய்யவும் நம்மிலே தேவையான காரியங்களை அவர் நம்மை உணர்த்தி நம்மிலிருந்து மனப்பூர்வமாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை உண்டாக்குவாராக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில் எழுதிய ஒரு வேத வசனத்தை நம்முடைய உள்ளத்திலே நம்முடைய நினைவிலே கொண்டு நாம் இப்பொழுது தேவ சமூகத்தை பார்க்க போகிறோம். எங்க ஒரு அருமையான தீர்க்கதரிசியையும் அவருடைய குமாரர்களுடைய நிலைமையும் தேசத்தினுடைய நிலைமையும் இவைகள் எல்லாவற்றோடு கூட ஒரு சாதாரணமாய் ஒரு நாட்டின் பிரஜையாய் காணப்படுகிற தேவ பிள்ளைகளினுடைய அர்ப்பணிப்பையும் நம்மால் பார்க்க முடியும். நான் முதலாவது ஞாபகப்படுத்துகிற 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்முடைய நினைவிலே கொண்டு வருவோம். அங்கு ஒரு தாயினுடைய ஒப்புதலும் அந்த தாய் ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து கொடுக்கிற ஒரு பொருத்தனையின் காரியம் நம் அனைவருக்கும் தெரிந்ததுதான். நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பினானால் அதை உமக்கென்று என்னாலும் முழுமையாய் நான் அர்ப்பணிக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் ஒப்பந்தத்தையும் ஒரு பொருத்தனையையும் நாம் இங்கே பார்க்கலாம். இங்கே எழுதியிருக்கிற அந்த பாகத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த காலத்தை மாத்திரம் முதலாவது நாம் நினைவிலே கொள்வோம். அருமையான அன்னாலும் எல்கானாவும் வாழ்ந்த அந்த காலம் மிக கொடுமையான ஒரு காலமாய் தோன்றினது போல ஆவிக்குரிய நிலையில் கர்த்தருடைய காரியத்தில் அந்த நிலைமையை நாம் சிந்திப்போமானால் தேசத்தில் ஒருவேளை செழிப்பு இருக்கலாம், தேசத்தில் நல்ல மழை இருக்கலாம், அந்த தேசத்தில் நல்ல விளைச்சல் இருக்கலாம். தேசத்தில் இருந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் லேவி கோத்திரத்தார், ரூபன் கோத்திரத்தார் அங்கு தங்கி இருந்த அவ்வளவு ஜனங்களும் சுபிட்சமாய் சுகமாய் வாழ்ந்திருக்கிற ஒரு காலம் இருக்கலாம். ஆனால் தெய்வீகம் நிறைந்த சமயத்தில், தேவனோடு நெருங்கி பழகுகிற விஷயத்தில், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற விஷயத்தில் அவருடைய நிலைமை மிகவும் பரிதாபமாய் இருந்ததை நம்மால் அறிய முடியும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் அங்கு ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷன் தேவாலயத்திலே அமர்ந்திருக்கிறார். அவரை குறித்து வேதம் நேர்த்தியான பாகங்களை வர்ணித்திருந்தாலும் இன்றைக்கு நம்முடைய நினைவிலே இந்த குறைந்த நேரத்தில் கொண்டு வருகிற ஒரு நல்ல காரியம் உண்டு. அங்கு எழுதின வார்த்தையை கவனிங்கள். தன் பெற்ற பிள்ளைகளை அவர்களை மதித்து நடந்த ஒரு மனிதன், பிள்ளைகளை கண்டிக்காமல் பிள்ளைகளை கொஞ்சம் கூட அடக்கி வாழாமல் இருந்த மனிதன். 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு எழுதின வார்த்தை தன் பிள்ளைகளை மதித்து நடந்து அடக்காமல் போனான் என்று எழுதியிருக்கிறது. பிள்ளைகளை அடக்கி பிள்ளைகள் நடக்க வேண்டிய பாதையில் நடத்த தெரியாத ஒரு ஆசாரியம் இருந்த ஒரு நிலை. அதிலும் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய காணிக்கையை உதைத்து தள்ளுகிற அனுபவத்தோடு வாழ்ந்த பிள்ளைகள். கொஞ்சம் நம்முடைய காரியங்களில் நாம் சிந்திக்கவும் யோசிக்கவும் கடனாளிகளாய் இருக்கிறோம்.
கடமைப்பட்டவர்களாய் நிற்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற ஒரு விஷயத்தில் நானும் நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு பெயரோடு கூட வாழ்ந்து வந்தாலும் தேவன் நம்மை கணித்து நம்முடைய காரியங்களை அறிந்து அந்த காரியங்களில் எப்படி நாம் இருக்கிறோம் என்கிறதையும் அவர் உற்று கவனிக்கிறார். நடைமுறைகளை கவனிக்கிறார், பேச்சுவார்த்தைகளை கவனிக்கிறார், தேவனுடையத்தில் சேருகிற விதத்தை கவனிக்கிறார், தேவனை மதிக்கிற தன்மையை கவனிக்கிறார், அவரை கனம் பண்ணுகிற விதத்தை கவனிக்கிறார். இவைகள் எல்லாம் கர்த்தராலே கவனிக்கப்பட்டு வருகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளாகத்தான் நாம் இருந்து வருகிறோம். நாம் நினைக்கிறோம், போறேன் ஜெபிக்கிறேன், நாளுக்கு நடக்கிறது நமக்கு, அவன் போற வழியில நான், எல்லாமே இருக்கிறது இப்படித்தான் என்று எண்ணுகிறோம். ஆனால் தேவன் கவனிப்பதோ தேவனுடைய பிள்ளைகளாய் நிற்கிறவர்களின் குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு காரியங்களையும் அவர் கவனிக்கிறார் என்பதை நாம் முதலில் நம்முடைய மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டிய ஒரு தன்மை. நீங்கள் அந்த அவர் அந்த 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 சூழ்நிலையில் இருந்த அந்த மக்களுடைய நிலைமை, அந்த ஆச்சரியத்துவம் நிறைந்த மக்களுடைய நிலைமை, கர்த்தருக்கு பயந்திருக்கிற போதனைக்குரிய மக்கள் போதிக்கிறவர்களினுடைய நிலைமையை நீங்கள் கவனிப்பீர்களானால் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் அவர்கள் செய்த இந்த தவறான காரியங்கள் எந்த விதத்திலுமே மன்னிக்கப்பட முடியாது என்று எழுதியிருக்கிறது. காணிக்கையினாலும் பலிகளினாலும் அதற்கு நிவர்த்தி செய்யத்தக்க ஒரு காரியத்தை கொடுப்பதினாலும் மன்னிப்பே கிடையாது என்று சொல்லுகிற அந்த வேத வசனத்தை நம்மால் பார்க்க முடியும். மாத்திரமல்ல, வேதத்தில் அவர்களை குறித்து எழுதின காரியங்கள் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பேலியாளின் பிள்ளைகள் என்று எழுதியிருக்கிறது. ஏழி என்பது தேவனுடைய ஆசாரியத்துவம் நிறைந்த ஒரு மனிதனுடைய பெயர். ஆனால் அவருக்கு கிடைத்திருக்கிற பிள்ளைகளோ பேழி என்கிற பிள்ளையோடு கூட நிற்கிற ஒரு காரியம். இந்த நாட்களில்தான் அழுகையோடும் சஞ்சலத்தோடும் வருத்தத்தோடும் துக்கத்தோடும் நிற்கிற ஒரு குடும்பம், ஒரு மகள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்கு போய் நிற்பதற்கும் இல்லை. நான் சொல்லுகிற அந்த காரியங்களை கொஞ்சம் நம்முடைய மனதின் ஆழத்திற்குள்ளாக முதலாவது சிந்தனைக்கு கொண்டு வாருங்கள். இந்த நிலைமை பரிதாபமானது. எல்லாரும் உபத்திரவங்கள் வரும்பொழுது தேவாலயத்திற்கு போவார்கள். நெருக்கம் வரும்பொழுது அவரை தேடுவோம். ஆண்டவர் தான் நமக்கு சுகம் கொடுக்க வேண்டும், ஆண்டவர் கொடுத்தால் தான் நமக்கு சரி, வேறு எங்கு போவதென்று துக்கம் நிறைந்த பொழுது, வேதனை நிறைந்த பொழுது, கண்ணீர் நிறைந்த பொழுது, மனவேதனையினால் உலண்டு இருக்கும் பொழுது, பிரச்சனைகள் பெரிதாகும் பொழுது, விடுதலை இல்லை, இனி எல்லாராலும் கைவிடப்படும் பொழுது தேவனை நாடி போய் உட்கார்ந்து அவருடைய சமூகத்தில் தேடுவது வருவதுதான் நம்முடைய பழக்கம். அதோடு ஊழியர்களை தேடுவது இன்னும் ரொம்ப அதிகமான பழக்கம். ஆண்டவரை தேடுகிறோமோ இல்லையோ, நல்ல ஸ்தூலித்த மனிதனா இருக்கணும், பேச்சுத்திறன் உள்ள மனிதனா இருக்கணும். அதுல எப்படி பார்த்தாலும் அந்த பேச்சிலே அவர்களை மடக்குகிற ஒரு மனிதனாக இருந்தால் அந்த ஊழியனை தேடி ஓடுகிறது நம்முடைய ஆழமான பழக்கம். இவைகளைப் போலத்தான் அன்றைக்கு இருந்த ஒரு சூழ்நிலையில் அருமையான தாயை எண்ணி பார்க்கும் பொழுது எங்கு போய் ஒழிவதற்கும் வழியில்லை. வீட்டுக்குள்ளே துக்கம், சஞ்சலம், வருத்தம். புருஷனிடத்தில் பேசி கொடுத்தால் அவர் ஒரு விதமான ஆறுதலோடு அவர் நிறுத்துகிறார். தன்னிடத்தில் உள்ள குறைகளை தீர்த்து வைக்க வேறு யாரும் இல்லை. தான் ஒரு குறைவுபட்ட ஒரு மனுஷியாய் காணப்படுகிறார். போய் செய்ய வேண்டிய காரியம் தேவாலயத்திற்கு போய் நிற்க வேண்டுமானால் அங்கு நாம் இப்பொழுது நினைவிலே கொண்ட அவ்வளவு அம்சங்களும் அடங்கிய ஊழியர்கள், அவ்வளவு அம்சங்களும் அடங்கிய பிள்ளைகள் எங்கு போய் தன் மனம் திறந்து பேசுவது, யாரிடத்தில் போய் அழுவது, யாரிடத்தில் இந்த காரியத்தை சொல்வது, அவங்களாய்க்க ஒரு நிலையில் இந்த தாயினுடைய நிலைமை பரிதாபமாய் மாறினது. நான் மறுபடியும் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை உங்கள் நினைவிற்கு கொண்டு வருகிறேன். அழுகையோடும் சஞ்சலத்தோடும் துக்கத்தோடும் இந்த தாய் தன்னுடைய நிலைமையை அறிந்து சாப்பிடாமல் இருக்கிற ஒரு நிலையில் தனித்து விடப்பட்டவரை போல் காணப்பட்டாள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தாயினுடைய தனிப்பட்ட முறையில் இருக்கிற காரியத்தையும் நம்முடைய மனதிற்குள் கொண்டு வருவோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இவள் கர்த்தரை தேடி போகிற ஒரு மனுஷி. ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவரை தேடி போகும் பொழுதெல்லாம் இவளும் அவர்களோடு கூட போகிற தொழுது கொள்ளத்தக்க தகுதி உள்ள ஒரு மனுஷி. அப்படியே மனதிற்குள் கொண்டு வாருங்கள். இவள் தேவரை தொழுது கொள்ளுகிற தகுதி உள்ள ஒரு மனுஷி, ஆண்டவரை நம்பிக்கை வைத்த ஒரு மனுஷி, எப்பொழுதுமே தேவனை பற்றி பிடிப்பதிலே
கனம் நிறைந்த ஒரு மகளாய் காணப்பட்டிருக்கிறாள். ஆண்டுகள் தோறும் தேவாலயத்திற்கு சென்று தான் செலுத்த வேண்டிய காணிக்கையை செலுத்தி தான் பண்டிகை கொண்டாடி தான் தேவனை நேசிக்கிற தன்னுடைய தேவன்தான் இவர் என்று அறிந்திருந்த ஒரு மனுஷி. 4வது வசனத்தில் இவளை குறித்து எழுதியிருக்கிறது, இரட்டிப்பான மடங்கு ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு வருஷமும் பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு மனுஷி. 5வது வசனத்தில் வாசித்து பாருங்கள், தன் புருஷனாலே மிகவும் சிநேகிக்கப்பட்ட ஒரு மனுஷி. 10 குமாரரை விட அதிகமாக நேசித்திருக்கிறார் என்று சொல்லும்போது அது ரொம்ப நெருக்கமான பாசத்தோடு அன்போடு இருந்த மனுஷி. ஆனால் அந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷியை வேதத்தில் எழுதியிருக்கிற வார்த்தையை கவனியுங்கள். 5ஆம் வசனத்தில் கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள் என்று எழுதியிருக்கிறது. காலமும் பொல்லாத காலமாயிருக்கிறது. விடுதலை பெற முடியாத ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலையும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையில் இருக்கிற ஒரு மனுஷி. இந்த நிலையில் கர்த்தரும் அவள் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். துக்கப்படுகிற ஒருவனுக்கு, சஞ்சலப்படுகிற ஒருவனுக்கு, சாப்பிடாமல் கிடக்கிற ஒருவனுக்கு, மனவேதனையோடு இருக்கிற ஒருவனுக்கு அடுத்த பகுதி, கர்த்தரை தேடுகிற ஒருவருக்கு, கர்த்தரை நம்பி இருக்கிற ஒருவனுக்கு, கர்த்தரையே சார்ந்திருக்கிற ஒருவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமையை நாம் அறிகிறோம். உண்மைதான். இன்றைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையை உட்கார்ந்து ஆராய்ந்து பார்ப்பதில்லை. தங்கள் எந்த நிலையில் ஆண்டவரை சேவிக்கிறோம், தேடுகிறோம் என்று பார்ப்பதில்லை. தங்களுடைய காரியம் என்ன விதமாய் இருக்கிறது என்று உணர்வதில்லை. யாரோ சொல்லிவிட்டார்கள், யாரோ பேசிவிட்டார்கள், ஓடு ஓட்டமாய் அங்க ஓடு இங்க ஓடு. யாரோ சொல்லிவிட்டார்கள் சூனியம், யாரோ சொல்லிவிட்டார்கள் மாந்திரிகம், யாரோ சொல்லிவிட்டார்கள் இப்படிப்பட்ட அந்தகார கிரியைகள். இவைகள் எல்லாம் நமக்குள்ளே ஓடுகிறதில் நான் தன்னை தான் ஆராய்ந்து பார்த்து, தன்னைத்தான் யோசித்து பார்த்து, தனக்குள் என்ன இருக்கிறது என்பதை உட்கார்ந்து சிந்திப்பதில்லை. வசனம் சொல்லி கொடுத்தால் தான் தப்பு. ஆசீர்வாதத்தை கூறணும், உங்களை கர்த்தர் நேசிக்கிறார்னு கூறணும், உங்களை கர்த்தர் எல்லாவற்றிலும் மேன்மைப்படுத்துகிறார்னு கூறணும். இன்னும் நீ நடக்கிற பாதையிலே நடந்து கொள்ளப்பா. ஞானஸ்நானம் எடுக்கலையா பரவாயில்ல, ஆராதனைக்கு போகலையா பரவாயில்ல, பந்தியில பங்கு கொள்ள முடியலையா அதுக்கு என்ன பரவாயில்ல. இதெல்லாம் இப்படியே சொல்லி மெழுகி வைத்தால் நல்ல போதகர், நல்ல பாஸ்டர், அவரும் திட்டக்கூடாது, அவரும் பேசக்கூடாது, அவர் எந்த காரியத்தையும் உணர்த்தக்கூடாது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு போனால் நல்ல காணிக்கையோட வெளியே போயிட்டே இருக்கலாம். விசுவாசிக்கிற இவர்களும் அமர்ந்திருந்து நான் ஏன் இந்த வேதனையில் அகப்பட்டிருக்கிறேன் என்று சிந்திக்க கூடாது. உள்ளே நுழைந்த உடனே கர்த்தர் விடுவிக்கணும். எனக்கு தெரிந்த வரைக்கும் சில போதகர்கள் கட்டுடைக்க வருகிறேன் என்று வருவார்கள். திருமணக்கட்டு, நோய்க்கட்டு, இப்படி சில கட்டுகள் அவங்களே சொல்லுவாங்க. அந்த கட்டுகள் எல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க அந்த கட்டுகளை எல்லாம் கையில் கொண்டு வந்து எடுக்கிறது போல கட்டுகள் அறுக்கிறதுக்கு, கட்டுகள் உடைக்கிறதுக்கு சிலர் வீட்டுக்குள்ள உபவாசம் என்று வைப்பார்கள். அவங்க சபைக்கு போவாங்க, சபையில் உபவாசம் இருக்கும், ஆனால் அதெல்லாம் எடுபடாது. அந்த உபவாசத்தை கர்த்தர் கேட்கறது இல்லை. அப்படி சொல்லி அவர்களாக வந்து தனிப்பட்ட வீட்டுக்குள்ள உட்கார்ந்து உபவாசித்து ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார்கள். கட்டுகளை உடைப்பார்கள். அந்த கட்டுகள் உடைந்தால் உடனே திருமணம் நடக்கும். அவர்கள் சொல்லுகிறபடி அந்த கட்டுகள் உடைந்தால் உடனே சுகமாகும், கட்டுகள் உடைந்தால் உடனே ஆரோக்கியம் உண்டாகும். இப்படி சொல்லிக் கொடுக்கிற சில காரியங்கள் இருக்கிறது. இவைகளின் நடுவை போலத்தான் அன்றைக்கு இந்த அருமையான மகள் கட்டுக்குள் அகப்பட்டது போல காணப்படுகிறாள். ஆனால் தேவ நோக்கம் இன்று வரைக்கும் அறியாதவளாயிருக்கிறாள். எனக்கு கர்த்தரே ஏன் அதை செய்தார்? நான் என்ன காலத்தில் இருக்கிறேன்? நான் என்ன விதமாய் நேசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன்? இந்த காலங்களை அவள் தன் உள்ளத்தில் எண்ணினது போல தோன்றவில்லை. ஒரு நாள் வந்தது, தேவ ஆலயத்திற்கு உள்ளே நுழைந்தாள், உட்கார்ந்தாள். என்ன விதமான சிந்தனை செய்தாள் என்று யோசிக்கவே முடியலை. அவள் தேவாலயத்தில் உட்கார்ந்து ஆசாரியனை பார்த்தால் ஆசாரியன் குடும்பமே நிவர்த்தி செய்ய முடியாத பாவத்துக்குள் சிக்கி கிடக்கிறது. ஆசாரியன் அடக்க முடியாமல் போனா. பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாய் மாறி இருக்கிறார்கள். நடந்திருக்கிற கர்த்தருடைய காணிக்கை உதைக்கிற தன்மை உள்ள பிள்ளைகளாய் ஒரு புறத்தில் இருக்கிறார்கள். எந்த விதத்திலுமே தேவ சமூகத்தை நேசிப்பதற்கு எங்க இருக்கிற பிரசங்கியாருக்கு, போதகருக்கு முடியாத ஒரு நிலையில் சிக்கி தவிக்கிற ஒரு அனுபவம். மற்றொரு அனுபவம்,
தன் புருஷனால் தன் தேவை பூர்த்தி செய்யப்பட முடியாது என்கிற ஒரு நிலையைப் போல, தன்னிலும் எந்த காரியங்களும் இனி இல்லை என்கிற நிலையைப் போல உடைந்து உட்கார்ந்திருக்கிற ஒரு நிலைமை. யோசித்தால் என்ன யோசித்தார் என்றே தெரியவில்லை. உள்ளே ஓடினாள். நீர் எனக்கு ஒரு மான்மகனை தருவீரானால் அவனை உமக்கென்று நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரே ஒரு பொருத்தனையின் வார்த்தை. இந்த வார்த்தையை சொல்லி வெளியே கடந்து போன ஒரு மகள் அடுத்த காலத்திற்குள்ளாக ஒரு ஆண் மகனோடு தெய்வ சமூகத்தில் பிரவேசிக்கிற ஒருவளாய் மாறினாள். கர்ப்பவதியாய் மாறினாள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய சிந்தனைக்கு நான் கொண்டு வருகிற ஒரு காரியம் உண்டு. அருமையான பெற்றோர்கள் உண்மையாகவே உட்காருங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையை எண்ணி பாருங்கள். எங்கு உடைந்து போன வாழ்க்கை, எங்கு நொந்து போன வாழ்க்கை, எங்கு கட்ட முடியாத வாழ்க்கை, எங்கு பலவீனமான வாழ்க்கை, அவைகளை முதலாவது சிந்திக்க தொடங்குங்க. ஏன் இந்த சம்பவம்? இன்னொருத்த மேல பலி போட வேண்டாம். சூனியம் என்று என்ன வேண்டாம், பேய் என்று என்ன வேண்டாம், பிசாசு என்ன வேண்டாம். என்னை நான் யோசிக்கத்தக்க, என்னை நான் ஆலோசனைக்கு உட்படுத்தத்தக்க ஒரு நிலையை உருவாக்குங்க. உட்கார்ந்து எதனால் இந்த ஆபத்து வந்தது என்று பாருங்க. கடல் பொங்கி கொண்டிருக்கிறது, கப்பல் ஆடிக்கொண்டிருக்கிறது, கப்பலின் சரக்குகள் எல்லாம் கடலில் சமுத்திரத்தில் போடப்பட்டு கொண்டிருக்கிறது. இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகிற ஒரு தன்மையில் இழந்து போகிற நிலையில் இருக்கிறது. யார் நிமித்தம் இந்த ஆபத்து வந்ததென்று யோசிப்பதற்கு உள்ளே உட்கார்கிறார்கள். ஒரு நிலை நமக்குள் இருக்கணும். தாயும் தகப்பனும் உட்கார்ந்து, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த நிலை, நான் என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார், நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த ஒரு காரியத்தை மனதிற்குள்ளாக எண்ணி சிந்திக்க தொடங்குங்கள். இப்பொழுது இஸ்ரவேலுக்குள்ள தேவையானது இன்னதென்று அந்த தாய் உணர்ந்திருந்த ஒரு நிலையை போல நீங்களும் சிந்தியுங்கள். ஒருவேளை அந்த அம்மா உணர்ந்தாள்னு எழுதியிருக்கா, நீங்க திருப்பி கேட்கறது எனக்கு தெரியும். திருப்பி நிச்சயமா கேட்பீங்க, அந்த அம்மா உணர்ந்தாளா, அந்த அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியுமா? இல்லை. ஒரு காரியத்தை மறக்காதீங்க. நீங்களும் உட்கார்ந்து சிந்திக்க தொடங்குங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன தேவை என்பதை அவள் அறிந்தவளை போல செய்கிறாள். இந்த நிலையில் ஒரு நிலையான தீர்க்கதரிசி தேவை, சரியான தீர்க்கதரிசி தேவை, கண்டித்து உணர்த்துகிற ஒரு ஆசாரியன் தேவை, கர்த்தரோடு பேசி ஜனங்களுடைய காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பதிலை கொண்டு வரத்தக்க ஒரு ஆண் மகன் தேவை. இது இந்த இஸ்ரவேலுக்குள்ளும் இந்த ஆலயத்திற்குள்ளும் இல்லை. அதை உணர்ந்து கொண்டால் சொல்லுகிறார், நீர் எனக்கு ஒரு மகனை தருவீரானால், நீர் ஏக்கத்தோடு நிற்கிற, நீர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற, நீர் விரும்புகிறது போல ஒரு மகனை நான் அவனை உமக்கு என்று கொடுக்கிறேன். உமது இஷ்டம் போல நீர் அவனை பயன்படுத்தும். தன் மனம் திறந்து அர்ப்பணிக்க தொடங்கினால் கண்ணீர் மாற்றப்பட்டது, வேதனைகள் தீர்க்கப்பட்டது, உபாதைகள் நீங்கினது. அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. வேதத்தை வாசித்து பாருங்கள். அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அதுவும் விசேஷமாய் இஸ்ரவேலுக்குள்ளே ராஜாங்கத்தை எழுதி அனுப்புகிற ஒரு மகனாக கர்த்தர் அவளுடைய கர்ப்பத்திலே கட்டளையிட்டார். வேதத்தை வாசிக்கும் பொழுதுதான் அந்த காரியங்கள் தெரிகிறது. செத்து கூட எழுந்திருக்கும் பொழுதே தீர்க்கதரிசியை போல எழுந்தார் என்று அந்த வேத வசனத்திற்குள் நாம் வாசிக்க முடியும். அந்த தியானம் இப்பொழுது நமக்கு இல்லை. நம்ம தியானிக்கிறது தேவனுடைய நோக்கம் அறிந்து, தேவனுடைய சித்தம் அறிந்து, தேவனுடைய இருதயத்தின் எண்ணத்தை அறிந்து அவருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் இந்த தாயின் உள்ளத்தில் தோன்றின மாத்திரத்தில் அவள் வேதனை தீர்த்து வைக்கும்படியாக கர்ப்பம் திறக்கப்பட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு உங்களையும் என்னையும் முழுமையாய் விட்டுக் கொடுங்கள். ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்திற்கு விட்டுக் கொடுங்கள். உட்கார்ந்து ஆராய்ந்து பாருங்கள். எந்த விஷயத்தில் தேவனுடைய நோக்கத்தை செய்யாமல் போயிருக்கிறோம், எந்த விஷயத்தில் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கீழ்ப்படியாமல் போயிருக்கிறோம், எந்த காரியத்தில் தேவனுடைய முழுமையான இருதயத்தின் எண்ணத்தை நிறைவேற்றாமல் சுயத்தின் மிகுதியிலே ஓடிவிட்டோம். துக்கத்தோடு அப்படியா இப்படியா என்று பேசிக்கொண்டே நடந்திருக்கிறோம். தேவன் உங்களை ஆராதனையில் எதிர்பார்த்தார்? இல்லை. தேவன் உங்களை பந்தியில் எதிர்பார்க்கிறார்? இல்லை. தேவன் உங்களை தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தத்தில் எதிர்பார்க்கிறார்? இல்லை. தேவன் உங்களை முழுமையாக அபிஷேகத்திற்கு எதிர்பார்க்கிறார்? இல்லை. தேவன் உங்களை முற்றிலுமாய் தம்முடைய மகனாக தன்னுடைய பிள்ளைக்குரிய சாட்சியின் அனுபவத்தை எதிர்பார்க்கிறார்? இல்லை. எந்த விதத்தில் சாட்சிக்கு அனுபவங்கள் இல்லை. சட்ட திட்டத்திற்கும் நம்முடைய காரியத்தை பேசுவதற்கும் பெருமைப்படுத்துவதற்கும் விட்டோம். சாட்சியின் காரியமாய் இல்லை.
இந்த காரியங்கள் இல்லை என்று சொன்னவுடனே அவர் அமைதியா இருந்து கொண்டார். அடைக்கப்பட்ட ஏறையும் அவர் திறக்கவில்லை. வருஷந்தோறும் சஞ்சலம், வருஷந்தோறும் துக்கம், வருஷந்தோறும் சாப்பாடுல, வருஷந்தோறும் வேதனை, வருஷந்தோறும் மன கிளேசங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் அமர்ந்து உட்கார்ந்து தேவன் எதிர்பார்ப்பு என்ன என்பதை அறிந்து அர்ப்பணித்து கொடுத்தார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் கூட பரிசுத்தத்தை தேவன் எதிர்பார்த்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருக்காக ஜீவிக்க வேண்டும் என்கிற அர்ப்பணிப்பை தேவன் எதிர்பார்த்திருக்கலாம். ஒருவேளை நீங்கள் இருக்கிற அந்த பொல்லாத மாம்சத்தின் கிரியைகள் அடிமைப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் விட்டு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கலாம். குடும்பமாய் வாழ எதிர்பார்த்திருக்கலாம். பிள்ளைகளோடு சேர்ந்து வாழ எதிர்பார்த்திருக்கலாம். எல்லா துக்கத்தையும் மறந்து தேவ பிரசன்னத்தை உணர்ந்திருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்திருக்கலாம். அவர் எதிர்பார்த்திருக்கிற விஷயத்தில் உங்களை அர்ப்பணித்து கொடுக்க முடியுமா? உங்களையே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் நம் தேவ பிள்ளைகளா இருப்பதால் இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று கவனிக்கத்தக்கதாக அமர்ந்திருந்து அவர் பாதத்தை பாருங்கள். ஏன் ஏன் எனக்கு இந்த காரியம், ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த உபத்திரவம், ஏன் எனக்கு இந்த அவமானம், ஏன் எனக்கு இந்த நிந்தை, ஏன் எனக்கு இந்த சங்கடமான காரியங்களை தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்த்திருக்கிறது என்ன? என்ன அவருக்கு நீங்கள் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து செய்யாமல் இருக்கிறீர்கள். அப்படியே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்வாரானால் பொன்னையும் பொருளையும் வீட்டை எழுதி வைக்கிறேன், காட்டை எழுதி வைக்கிறேன், தோட்டத்தை எழுதி வைக்கிறேன், அந்த சபைக்கு என் வீட்டை கொடுத்துறேன், இந்த சபைக்கு என் தோட்டத்தை கொடுத்துறேன், இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் உங்கள் பரிசுத்த ஜீவியம். அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் உங்களை அபிஷேகிக்கும்படி. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் உங்களுடைய எல்லாவற்றிலும் உங்களுடைய சாட்சியின் ஜீவியம். அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் நீங்கள் அவருக்காக வாழ வேண்டிய வாழ்க்கையில் அர்ப்பணிப்பான, ஒப்பு கொடுப்பான, தனித்தன்மை வாய்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர் எதிர்பார்க்கிறார். ஒப்பு கொடுத்து உங்கள் அவலமான நிலைமைகளையும் அவரிடத்தில் சொல்லி பாருங்க. ஒருவேளை எங்கெங்கெல்லாம் ஆசீர்வாதத்தின் அடைப்புகள் உண்டோ அவைகளெல்லாம் அவர் திறந்து விடுவாரானார். எங்கெங்கெல்லாம் கிருபைக்கும் மகிழ்ச்சிக்கும் அவரோடு கூட நிற்பதற்கும் அவருடைய தயவுக்கு அழைப்புகள் உண்டோ அங்கெல்லாம் அவர் திறந்து விடுவாரானால் இது முதல் அன்னாலை போல நீங்களும் ஆத்துமாவிலே கம்பீரித்துக் கொண்டு அவரை துதிப்பதற்கும் வாழ்வதற்கும் ஏற்றதாய் நிற்கும். அவர் கரத்தில் சிந்தனையோடு கூட அர்ப்பணிக்கலாமா? நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நாங்கள் இந்த அருமையான மகளை குறித்து ஆசீர்வாதமான நாட்களையும் துக்க நிறைந்த நாட்களையும் அவள் வாழ்ந்த நாட்களினுடைய போராட்டமான சூழ்நிலைகளையும் நாங்கள் பிரித்து பார்த்தோம். இந்த நிலையில் ஒரு தாய், ஒரு ஏழை, ஒரு மனுஷி ஆண்டவரை தன்னை உணர்ந்து தேவ சமூகத்தில் இன்றைக்கு என்ன தேவை என்பதை போல தெரிந்து அர்ப்பணிக்கிற ஒரு தன்மையை நாங்கள் உணர்ந்தோம். அவர்கள் தெரியாமலோ அர்ப்பணிப்பின் ஜீவியமாய் தன்னை அர்ப்பணிக்க தொடங்கினார்கள். இந்த போராட்டமான நிலை வாழ்ந்தது. நாங்கள் இன்றைக்கு அதை மாத்திரம் எங்களுடைய முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு எந்த விதத்தில் நீர் அர்ப்பணமான வாழ்க்கை உடைய பிள்ளைகளை எதிர்பார்த்திருக்கிறேன். சாட்சியின் வாழ்க்கையாக, பரிசுத்த வாழ்க்கையாக, தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுகிற வாழ்க்கையாக, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுகிற வாழ்க்கையாக, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற வாழ்க்கையாக, உமக்கென்று ஏதாகிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்கிற துடிப்புள்ள உள்ளத்தோடு கூட தன்னுடைய ஜீவியம் முழுவதும் ஆண்டவருக்காகத்தான் நான் வாழ்வேன் என்று தன்னில் இருக்கிற மாம்ச கிரியைகளை எல்லாம் வெறுத்து ஒதுக்கி தள்ளி தன்னிடத்தில் இருக்கிற பாவ கிரியைகளை எல்லாம் தள்ளிவிட்டு ஒப்புரவாகிற உள்ளத்தோடு வாழ தொடங்கி இருந்தால் ஒப்பு கொடுக்கிறார்களோ மேல் உடைய கண்ணோக்கமாக இருக்கட்டும். ஒரு பரிபூர்ண மகிமையை கட்டளையிடும் கிருபை இரவு பகலாய் சூழ்ந்திருக்கட்டும். தயவும் ஆசீர்வாதங்களும் ஆசீர்வாதத்தின் பெருக்கமும் உம்முடைய பிள்ளைகளை மூடி மறைக்கட்டும். ஒருவேளை இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வது அவர்களுக்கு கடினமானாலும் ஆவியானவர்களோடு ஒத்தாசை செய்து அவர்கள் புரிந்து கொள்ள செய்வீராக. அவர்கள் உமக்கென்று அர்ப்பணிக்கிற அர்ப்பணமான காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் தாராளமாய் தாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்க மகிமையை, தங்களுடைய ஆசீர்வாதங்கள் அடைப்பட்டு கிடக்கிறதை திறக்கத்தக்கதாக அர்ப்பணிப்போடு கூட வாழ அவர்களை பலப்படுத்தும். உம்முடைய கையில ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். அடைப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தின் கதவுகளையும் திறந்து சர்வபூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.